ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினிஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த சீக்ரெட் புக்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ஆத்தர் ரோண்டா பேரே. பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. அந்த புக்கில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆக்ஷனாக மாறி நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சீக்ரெட் புக்கில் ஒரு படி மேலே போயிட்டு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த யூனிவர்ஸே நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ப முடியலல்ல? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ்னால் என்ன அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. நம்மளால் பார்க்க முடிகிற விஷயமும் சரி, நம்மளால் பார்க்கவே முடியாத விஷயமும் சரி ஒரு எனர்ஜியால் தான் மேடப் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன தூசியிலேருந்து ஒரு பெரிய சூரியன் வரைக்கும் எனர்ஜி தாங்க. ஏன் நான் எனர்ஜியால் தான் ஆக்டிவேட் ஆகிறேன், நீங்களும் அந்த பக்கம் எனர்ஜியால் தான் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட எனர்ஜி ஒரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் தாங்க ரன் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீக்வன்சியை தான் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போது இந்த சீக்ரெட் புக்குக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு த லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளால் ஈர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரேடியோவில் சூரியன் எஃப்எம் கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ நம்ம 93.5 டியூன் பண்ணால் தான் சூரியன் எஃப்எம் கேட்கும். நீங்கள் 93.5 டியூன் பண்ணிவிட்டு என்ன நெட்ஃப்ளிக்ஸ் கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு நான் கேட்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸும் ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி. நம்ம மனசு எண்ணம் தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம நெகட்டிவாக மனசில் நினச்சா யூனிவர்ஸ்க்கு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் போகும். பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் போகும். யூனிவர்ஸில் நிறைய நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி, நிறைய பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் ஹியூமன் மேக்னெட்ஸ் மாதிரி. நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவ் மேக்னெட் நம்மக்கிட்ட வரும், நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி மேக்னெட் நம்மக்கிட்ட வரும். ஸோ இப்போத்துலேருந்து நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடனே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அண்டர்லைன் த வேர்ட் கடன் மட்டும்தான் அந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கும். பிகாஸ் நம்ம யூனிவர்ஸ் வந்து ஒரு முட்டாள்தனமான மேஜிக் ஃபெலோங்க. மேஜிக் ஃபெலோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பானா, இவருக்கு கடன் நிறைய வேணும் போலக்கே, அதான் கடன் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கொடுத்து தள்ளுவோம், கடனாக நிறைய வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தாராள மனசு பண்ணி நிறைய கொடுத்துருவாருங்க. அட என்னம்மா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறியே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே கேட்குது. நீ தான் பாசிட்டிவாக நினைக்க சொன்னேன், நானும் பாசிட்டிவாக நினச்சேன் கடனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன, இந்த யூனிவர்ஸ் எனக்கு கடனாக கொடுக்கும்னு சொல்லி பயமுறுத்துற அப்படி தானே சொல்கிறீங்க? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்பாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க மெனு கார்டை பார்த்துட்டு வெயிட்டரை கூப்பிட்டு எனக்கு பொங்கல் வேணாம், இட்லி வேணாம், பூரி வேண்டாம் இதே மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் வெயிட்டர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். ஹலோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி தான் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கேட்கணும். எது வேண்டாமோ அதை கேட்கக்கூடாது. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு கடன் வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி எனக்கு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது முக்கியமான 3 ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். ஆஸ்க், நம்ம இந்த முட்டாள் மேஜிக் ஃபெலோ யூனிவர்ஸ் இருக்கான்ல, அவன்கிட்ட நம்ம ரொம்ப தெளிவாக தான் கேட்கணும். ஏன்னா அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்றதெல்லாம் தெரியாது. நம்ம கேட்டால் அதை உடனே கொடுத்துருவான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ப்ராப்ளம் இல்லாத லைஃப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தை தான் கொடுப்பான். எனக்கு நோய் இல்லாத வாழ்க்கை வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு நோயை தான் அள்ளி கொடுப்பான். எனக்கு வாடகை இல்லாத வீடு வேணும்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்டு போகலாம். ஆனால் அது தப்பு. நம்ம யூனிவர்ஸ் கிட்ட எப்பயுமே நெகட்டிவ் ஃபார்மில் எதுவுமே கேட்கக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவ் ஃபார்மில் மட்டும்தான் கேட்கணும். ரொம்ப கரெக்ட் அண்ட் கிளியராக கேட்கணும். ஏன்னா நம்ம மேஜிக் யூனிவர்ஸ்க்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்க தெரியாது. எனக்கு ப்ராப்ளமே இல்லாத லைஃப் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக எனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்கு பதிலாக ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்கலாம். வாடகை இல்லாத வீடு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு கேட்கலாம். மேஜிக் யூனிவர்ஸ்க்கு நம்ம இன்னும் கூட கிளியராக கேட்கலாம். எப்படின்னா, எனக்கு சொந்தமாக வீடு வாங்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு கேட்டோம்ல, அந்த வீடு எவ்வளோ பெருசு இருக்கணும், எத்தனை ரூம் இருக்கணும், உள்ளே எந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கணும், இது வரைக்கும் டீப்பாக கேட்கலாம். தப்பே கிடையாது. நமக்குன்னு ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும், நமக்குன்னு ஒரு ட்ரீம் பிஸ்னஸ் இருக்கும், அதில் எவ்வளோ சேலரி நமக்கு கிடைக்கணும், நம்ம எந்த டெசிக்னேஷனில் இருக்கணும், இந்த மாதிரி கேட்கலாம். நம்மளோட லைஃப் பார்ட்னர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஏன் நம்மளோட குழந்தை எப்படி இருக்கணும்னு உட்பட கேட்கலாம். அது ஒரு விஷயம் பிலீவ். நம்ம கேட்குறத நம்பணும். நம்பிக்கைனா சும்மா ஓகே கேட்டுட்டேன் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 100% அது நமக்கு நடந்தா மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆன்லைனில் நான் ஒரு பொருளை ஆர்டர் போட்டுட்டேன். அந்த பொருள் எப்போ வரும்னு யாரையாவது நம்ம கால் பண்ணி கேட்குறோமா இல்லை ட்ராக் பண்ணுறோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை ஆர்டர் போட்டுட்டேன், கரெக்டாக வர வேண்டிய நேரத்துக்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கல்ல. ஸோ அந்த பொருளும் நமக்கு வந்து சேருது. அதே மாதிரி நம்ம பிலீவ் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு நம்ம ரொம்ப 100% நம்பணும்.
தேர்ட் ஒன் ரிசீவ். அதாவது நம்ம கேட்டதெல்லாம் கிடச்சிட்டா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், அதே போல் தான் ஃபீல் பண்ணி பார்க்கணும். இப்போது நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம்ல, அந்த வீடு நமக்கு கிடச்சிட்டா அந்த வீட்டுக்கு முன்னாடி தோரணம் எந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம், உள்ள வால்பேப்பர் எந்த மாதிரி ஒட்டுவோம், டிவி எங்கே வைப்போம், சோஃபா எங்கே வைப்போம், இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணி நம்ம வாழ்ந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். அதாவது நம்மளோட மனக்கண். நம்ம கற்பனைக்கு சக்தி ரொம்ப அதிகங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பைலட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் லைனில் நிற்கிறப்பவே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அவங்க வின் பண்ணிட்ட மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துப்பாங்களாம். அப்படி இமேஜின் பண்ணும்போது அவங்க கையில் ட்ராஃபி வந்தால் எப்படி இருக்கும், அவங்க கழுத்தில் மெடல் வாங்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்ப்பாங்களாம். இந்த மாதிரி அவங்க இமேஜின் பண்ணி பார்க்கறதுனால அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி அவங்கள கண்டிப்பாக ஒரு 98% அவங்கள வின் பண்ண வச்சுருமா. இந்த புக்கை கேட்டுட்ருக்க உங்களுக்கே ஒரு சின்ன பதட்டம் இல்லை பயம் இருக்கும். அது எப்படி எப்பயுமே பாசிட்டிவாகவே யோசிக்க முடியும் ஒரு மனுஷனால்? நம்மளையும் மீறி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடுச்சுன்னா அந்த யூனிவர்ஸ் அதை எடுத்துக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்க தானே செய்யுது. நோ ப்ராப்ளம். நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் ஒரு 2 செகண்ட் போதும் அது பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு நமக்கு மாற்றுறதுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். பிகாஸ் ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? எப்படி நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து பாசிட்டிவ் தாட்டுக்கு மாற்றுறதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு செவரில் போய் தெரியாமல் காலை இடிச்சுக்கிறோம், ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இது, காலை ஆரம்பமே ரொம்ப அமக்கலமாக இருக்குது, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குல்ல, அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றிடணும். இட்ஸ் ஓகே, ஆல் இஸ் வெல். இன்றைக்கி ஏதோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடி வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்க போகுது, அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவ் தாட்டுக்கு போயிட்டீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கொடுத்துரும். இதெல்லாம் இருக்காங்க, ஐயோ நான் இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல யோசிக்கிறவங்களுக்கு நான் ஒரு குட்டி சீக்ரெட் சொல்கிறேன். இந்த உலகத்தில் நிறைய புக் இருக்குது, நிறைய மோட்டிவேஷன் புக் இருக்குது. எல்லா புக்லேயும் ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரே நேரம் இப்போது, நவ், இந்த செகண்ட் மட்டும்தானா. நாளைக்கு பற்றி கவலைப்படாமல் இந்த நொடி இந்த செகண்டை ரொம்ப சந்தோஷமாக சிரித்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். பவர் ஆஃப் கிராட்டிடியூட். அதாவது நன்றி உணர்வு. நன்றி உணர்வு ரொம்ப அழகான அண்ட் அற்புதமான ஒரு விஷயங்க. இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்காக நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. என்கிட்ட கார் இல்லை, ஸ்கூட்டி தான் இருக்குது, என்கிட்ட சொந்தமாக வீடே இல்லை, ரெண்ட் வீட்டில் தான் இருக்கேன், என்கிட்ட சேவிங்ஸ்னு ஒன்றுமே இல்லை, எல்லாமே லோனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சீக்ரெட் புக்கில் ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லணுமா, அப்போ நமக்கு பெரிய விஷயங்கள் கிடைக்குமா. எழுந்த உடனே நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணுமா. நம்ம வச்சுருக்க ஸ்கூட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ, நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீ என்னை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லணுமா. நம்ம குடிக்கிற தண்ணிக்கு நன்றி சொல்லணுமா, உணவுக்கு நன்றி சொல்லணுமா. இந்த மாதிரி நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே போகலாமா. ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் பேக்கெட்டில் ஒரு கல் வச்சுருப்பாராம். அந்த கல்லை அவர் எப்போல்லாம் தெரியாமல் டச் பண்ணுறாரோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவர் நன்றி சொல்வாராம். இந்த பழக்கம் பல வருஷமாக அவர் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சான். அவர் நன்றி சொல்ல அவர் லைஃப் வேறு மாதிரி சேஞ்ச் ஆச்சாங்க. எப்படிம்மா ஒரு சின்ன தேங்க்யூவால் லைஃபே சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு தானே ஆச்சரியமாக கேட்குறீங்க. நானும் இந்த புக்கு படிக்கும்போது அப்படி தான் ஆச்சரியப்பட்டேன். அதாவது நம்ம நன்றி சொல்லும்போது நம்ம உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குமா. அப்போ மனசு ரொம்ப நிறைவாக ஃபீல் பண்ணுவாங்களாம். அப்போ அந்த நிறைவாக இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்க செல்வத்தையோ பாசிட்டிவ் எனர்ஜியோ ரொம்ப ஈஸியாக ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நிறைவு தான் செல்வத்தை ஈர்க்கும், பற்றாக்குறை வறுமையை மட்டும்தாங்க ஈர்க்கும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த நன்றி உணர்வை நம்ம சொல்லி கொடுக்கலாம். டெய்லி நீ யூஸ் பண்ணுற பொருளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதை அவங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபைனல்ஸ் ஆர் த ஃபீட்பேக். அதாவது யூனிவர்ஸ் கிட்ட ஐ டோன்ட் வாண்ட்டுன்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வைக்காதீங்க. ஐ வாண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரொம்ப தெளிவாக வச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் காது கொடுத்து நல்லா கேட்கும். நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமா, நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தானா, இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம கரெக்டான சிக்னல் தான் யூனிவர்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு நமக்குள்ளேயே நிறைய சந்தேகம் வரும். அப்படி வரும்போதெல்லாம் கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஒன்று சந்தோஷமாக இருப்போம், இல்லை கஷ்டமாக இருந்திருப்போம், இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், என் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். அந்த சிக்னல் யூனிவர்ஸ்க்கு போகுதுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன் கண்ணை மூடி ஃபீல் பண்ணும்போது. இதுவே என் பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போட்டோம், எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கான், பார்க்கிங்க்கு இடமே விட மாட்டான், இப்படி ஒரு சிக்னலை நம்ம யூனிவர்ஸ்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டோம். ஒன்று கன்ஃபியூஸ்டாக இருப்போம், இல்லைச்சே இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போயிட்டு இப்படி கோவப்பட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
இப்போது நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கோ நெகட்டிவ் திங்கிங்கோ அது எல்லாமே நமக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அடிக்கடி என் புருஷன் என்னை வெளியே அவுட்டிங் கூட்டிகிட்டு போகணும், என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னை ஹக் பண்ணணும், இந்த மாதிரி மற்றவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு யூனிவர்ஸுங்கிறது ஒரு பெரிய ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி. ஒவ்வொரு பர்சனும் அதுக்கு தனித்தனி ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிப்பாங்க. என்ன பண்ணணும் என்ன நினைக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, அது அவங்கக்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. ஸோ மற்றவங்கள சபிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கோவத்தில் நம்ம விடுற வார்த்தைகளும் நமக்கு மட்டுமே ரிப்பீட் ஆகுமே தவிர அது அவங்களுக்கு போய் சேர போகிறதில்ல. ஃபைனலாக, ஃபீல் குட் ஆல்வேஸ், ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஆல்வேஸ் பி ஹெல்த்தி, ஆல்வேஸ் பி வெல்த்தின்னு சொல்லி இந்த வீடியோவை இங்கே முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினிஸ் சேனல்.